Hi guys, நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஒரு ஐபாட் வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஐபாட் வந்து எப்படி நம்ம பண்ணி முடிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 1லையும் பார்ட் 2 வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரியே இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபாட்டில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, எதெல்லாம் எப்படி பண்ணுறது, ஒரு பென் டூலை போட்டு அந்த ஐப்ரோவே எப்படி சேஃபாக கரெக்டாக வந்து கட் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக ரொம்ப ஒரு கார்ட்டூன் மாதிரி இல்லாமல் ஒரு ஐபாட் நேச்சுரலாக எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த வீடியோவில் தான் இந்த ஃபோட்டோவை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஐபாட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபாட்டில் மொத்தமாகவே இப்போ நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு ஸ்மச்சிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சுருக்கத்தை வந்து பென் டூலை போட்டு கட் பண்ணி அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் பண்ணுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதே தான் வந்து கண்ணுக்கும் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இருந்தாலும் அதை எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாகவே. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பென் டூலை போட்டு ரெசல்யூஷன் ஒரு ஃபோட்டோக்கு எவ்வளோ வச்சு பென் டூலை போட்டு கட் பண்ணி அதுக்கு ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மச்சிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது, அதுக்கான ப்ரெஷர்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணி ப்ரெஷரை புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஸ்மச் பண்ணுறதுன்றதை பார்ட் 2ல் பார்த்தோம். ஸோ இந்த 2 வீடியோவும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஐபாட் எப்படி பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இப்போ ஐபாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான விஷயமே அந்த ஒரு கண்ணோட சுருக்கத்துக்கும் அந்த மேலே இருக்கிற அந்த சுருக்கத்துக்கு, இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் வந்து நம்ம பென் டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பென் டூலை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிகினர் ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சில் பண்ணுறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென் டூலை போட்டு அதை கரெக்டாக வந்து கட் பண்ண தெரியாது. ஓகேங்களா, ஏன்னா பென் டூல்லே அவ்வளோ விஷயம் இருக்குது, எந்த இடத்துக்கிட்ட வச்சா கரெக்டாக அது வளைக்க முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேஸை நம்ம எப்படி வேணாலும் ஸ்மச் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு ஐபாட்டில் தான் நம்ம ஒர்க்கே அதில் அடங்கியிருக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அதோடய ஃபேஸ் கட்டே மாறிடும். இப்போ இதுக்கு நான் எடுத்துக்கிற ப்ரெஷ்ஷுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நான் யூஸ் பண்ணும்போது ஹார்டான ப்ரெஷ் தான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் அந்த சேஃபை வந்து என்னால் தனியாக காட்ட முடியும், இல்லைனா கொஞ்சம் பிளர்ராக காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால் ஹார்டான ப்ரெஷ்ஷை எடுத்து இதோட ஸ்பேஸிங் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயரை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். இப்போ இதில் தான் இந்த லேயரில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஐபாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கத்தை மேலே இருக்கிற சுருக்கத்தை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அதுக்கு மேலே தான் கண்ணுக்கு உள்ளே இருக்கிற அந்த இடத்துக்கு வரணும். ஓகேங்களா, இப்போ பென் டூலை போட்டு இந்த இடத்த நான் வந்து இப்படி கட் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். கட் பண்ணி வச்சுட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணேன், அந்த சுருக்கத்துக்கே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் சேஃப் காமிச்சிடணும், இதோட ஸ்ட்ரென்த் வந்து எப்பயும் போல ஒரு 35 இப்படி வச்சுக்கிட்டு அதோட சேஃபை ஃபஸ்ட்டு காமிச்சிடணும்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படி உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து டார்க்காக இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த பர்ன் டூலை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இப்படி விழுந்து கலர் வந்து டார்க் படுத்திக்கலாம். ஓகேங்களா, இந்த அளவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இந்த சேஃபை மட்டும் தனியாக ஒரு தடவை ஸ்மச்சிங் ஹைலைட்டாக காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷ்ஷை மேலே பெருசாக வச்சு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக வந்து ஸ்மச் பண்ணி விடுறேன். ஓகேங்களா, இது முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. ஓகேங்களா, இப்போ இதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து பேக் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற கலர்லாம் என்ன பண்ணுறேன் அப்படியே பொறுமையாக ஸ்மச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளே தள்ளி விடுறேன். ஓகேங்களா, இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டீசலைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சேஃப் வந்து எப்படி இருக்கும் பார்க்க வந்து உங்களுக்கு அந்த ஐப்ரோ அந்த கண்ணு கீழே சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்காக ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ இதில் இருக்குது பாருங்களேன், இப்போ இதில் பண்ணியிருக்கோம். இதில் இவ்வளோ ஹைலைட்டான விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம். ஓகேங்களா, அந்த கண் நேச்சுரலாக தெரியறதுக்கு என்ன தான் ஒர்க் பண்ணாலும் அந்த கண் வந்து நேச்சுரலாக தெரியணும், ரொம்ப ஒரு பிளராக ஒரு பொம்மை ஒரு கார்ட்டூன் மாதிரி ஆகிடக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ அதே மாதிரியே நம்ம அந்த சுருக்கத்துக்கு வந்து இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், பென் டூல் எடுத்து இந்த மேலே இருக்கிற இந்த சுருக்கத்தை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏன் இந்த ஐபாட்டை மட்டும் நான் வந்து இவ்வளோ தூரம் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன்னா, நீங்கள் வந்து ஐபாட்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதிலே சொல்லிட்டு போயிடுறீங்க, என்ன நிறைய விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னீங்கனாலும் இந்த ஐபாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குன்றதே ஒரு நிறைய ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுவாங்க.
ஆனால் முக்கியமாக அந்த ஐபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பென் டூலை போட்டு அந்த கருவிலியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க கட் பண்ணும்போது அப்படியே நொடியாக கட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதோட சேஃபே மாறிடும். சரிங்களா? அப்போ அந்த பென் டூலை போட்டு கரெக்டாக கட் பண்ணி நம்ம அந்த இதை பண்ணாதான் அந்த சேஃபு நமக்கு டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா ஒரு சில பேருக்கு இப்போ நம்ம போடுற வீடியோவில் இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமையாக இருக்கும். இருந்தாலும் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சாலும் தெரினாலும் உங்களுக்கு தெரிஞ்சே இருந்தாலும் ஒரு சில விஷயம் நம்ம புதுசாக பண்ணோம், அது உங்களுக்கு புதுசாக தெரியும். ஓகேங்களா? அது உள்ள இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உள்ள கண்ணுள்ளே நம்ம நிறையா விஷயம் பண்ணியிருப்போம். இந்த ஒரு அந்த பிளட் மாதிரி இருக்கிற அதோட ரத்தம் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்கறது, அது கண்ணு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் அந்த கலர் லைட்டிங் மாதிரி போய் அது கீழே அந்த கண்ணோட ஷேடாக வந்து இந்த விஷயம் எல்லாமே கண்ணில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்த பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருக்கத்தை நான் அப்படியே பென் டூலில் போட்டு அப்படியே கரெக்டாக அந்த சேஃபுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சேஃபை வந்து தனியாக ஒரு தடவை ஸ்மச் பண்ணி காமிச்சிக்கிறேன். மொத்தமாக நான் ஸ்மச் பண்ணிட்டேன்னா எனக்கு செட் ஆகாது, அப்படியே எல்லாம் பார்க்க ஒன்றா தெரியும், அதனால் தனியாக எடுத்து காட்டாது. அதுக்காக இதை மட்டும் ஸோ இப்போ இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்மச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கீழே உடனே மேலே இப்போ நம்ம வந்து இந்த சேஃபை வந்து காமிச்சோம் பார்த்திங்களா? இப்போ இதுக்கு மேலே இருக்க இடத்த வந்து நான் அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்திங்கன்னா பேக்கப் வந்துடும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற கலரில் தான் வந்து நம்ம இந்த கலர்லாம் வந்து ஸ்மச் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதனால் சொல்கிறேன் கேட்டுக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் இருக்கும். இந்த கலரை வச்சு நம்ம அப்படியே ஸ்மச் பண்ணிக்கிட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்படியே அந்த இடத்துல கலர் இல்லாத சமயத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டார்க்காக இருக்கும், எனக்கு அங்கே கலர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டூல் எடுத்துகிட்டு வந்து நம்ம கலரை வந்து என்ன பண்ணுறோம்னா ஹை பண்ணிக்கிறோம். நமக்கு எந்த இடத்துக்கிட்ட கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கிட்ட. இப்போ இந்த சேஃபுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இந்த தோலோட கலர் பிரைட்டாக இருந்தாவே போதும். இந்த கலரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கலர் பாக்ஸில் உங்களுக்கு வந்து கலர் வந்து வந்துடும். இப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மச் டூலை எடுத்து ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ஒரு கலர் ஆகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஷேடாக இருக்கோ அங்கெல்லாம் இப்படி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்றா ஸ்மச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஸ்மச் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, கரெக்டாக அந்த அதோட கலர் கிடச்சிருது, நமக்கு அந்த சேஃபும் டீட்டெயிலாக தெரியும். இப்போ இருக்கிற அந்த ஷேடாவிலே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஃபும் தெரியாது. இப்போ நம்ம டீசலைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மேலே ஸ்மச் பண்ண அந்த சேஃப் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ கீழேயும் நம்ம ஸ்மச் பண்ணி முடிச்சிட்டோம், மேலேயும் ஸ்மச் பண்ண முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற விஷயம், இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பென் டூலை எடுத்துகிட்டு இப்போ இந்த கண்ணு சுருக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணோட இதை தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த லேயர் ஆஃப் பண்ணி ஒரிஜினல் லேயர் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்து கரெக்டாக அந்த கண்ணோட அந்த ஐப்ரோ வந்து நம்ம அவங்க எங்கே போட்டிருக்காங்கன்றதை கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பென் டூலை போட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் டூலில் போய்ட்டு ஒரு சாஃப்டான ப்ரஷ்ஷு, ஒரு ஹார்டான ப்ரஷ்ஷை கூட எடுத்துக்கலாம். ஒரு ஹார்டான ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு ஸ்பேஸிங் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே கலர் பாக்ஸில் பிளாக் கலர் வச்சுக்கிறேன், ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த இடத்துல ஃபுல்லாக ஐப்ரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே பிளாக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? அப்ளை பண்ணி விட்டுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்து இப்போ ஸ்மச்சிங் எடுத்து இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கீழே இருக்கிற இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம ஸ்மச் பண்ணி விடுறோம். இப்போ இங்கே இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஸ்மச் பண்ணி உள்ளே தள்ளி விடுறோம். ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃபு நம்ம ஐப்ரோ போட்டு கட் பண்ணதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்த அழகாக அந்த கருவிலி வந்து எப்படி எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பென் டூலில் கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் டூலில் வந்து மார்க் பண்ணிவிட்டு
இப்போ இந்த ப்ரஷ் டூலை எடுத்து அது உள்ளே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளாக்கை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒயிட் கலரில் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கலர் பாக்ஸில் ஒயிட் கலர் வச்சு நான் அந்த இதுக்கு சொன்ன மாதிரியே, புருவத்துக்கு சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணி அந்த இடத்துல கலரை வச்சு நீங்கள் ஸ்மச் பண்ணி விடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்மச் பண்ணி விட்டுறேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற கலரையும் நான் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்டில் போய் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னுமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கண் உள்ள ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட கண்ணில் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த இடம் உங்களுக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்ன ஆகணும்னா, இந்த இடம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சேஃப் வந்து வளையணும். இங்கே வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த சேஃப் வந்து கரெக்டாக வளையணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இப்படி வளைஞ்சதுன்னா அதோட அந்த இடமே ஃபேஸே வந்து மாறிடும், அந்த சேஃபே மாறிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? கரெக்டாக இங்கே ஒரு பென் டூலோட மார்க்கை வைக்கிறோமா, கரெக்டாக இங்கே வைக்கிறோமா, இங்கேருந்து நம்ம இழுக்கிறப்ப அது கரெக்டாக வளையணும். ஓகேங்களா? அந்த பென் டூலை எடுத்து நம்ம இங்கே வந்து ஒரு டாட் வைக்கிறோம், நல்லா பார்த்துக்குங்க. இங்கே வந்து ஒரு டாட் வைக்கிறோம், அதுக்கு ஆப்போசிட் டாட் வந்து நம்ம எங்கே வச்சோம்னா எவ்வளோ தூரம் கரெக்டாக சேஃப் வளையன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே ஒரு டாட் வைக்கிறீங்கன்னா, நான் இங்கே வைக்கிறேன்னா இப்போ நான் வளைக்கும் போது எனக்கு என்ன ஆகும், அந்த சேஃப் வந்து எனக்கு கரெக்டாக வரும். அப்போ நமக்கு வந்து அந்த இதுக்கோட ஆப்போசிட் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ இதுவே நீங்கள் இங்கே இவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு வளைச்சிங்கன்னா உங்களுக்கு வளையாது. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்படி ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து கட் பண்ணி இப்படி கொண்டு போகக்கூடாது. ஸோ இப்படி கொண்டு போகிறப்போ உங்களுக்கு அந்த சேஃப் எப்படி ஆகுது பாருங்களேன். புரியுதுங்களா? அந்த சேஃப் வந்து இப்போ ஒரு நார்மல் லேயர் இப்போ எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இந்த லேயர் இருக்குது, நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பென் டூலை போட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டாட் வைக்கிறேன், இங்கே ஒரு டாட் வச்சு இப்படி கொண்டு போகிறதுக்கும் கண்ட்ரோல் என்ட்ரை கொடுத்து இதில் வந்து நான் கலர் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா பென் டூலை எடுத்துகிட்டு இப்போ இங்கே கீழே இருந்து நான் ஆரம்பிக்கும் போது இப்படி நான் ஆரம்பித்தேன்னா கரெக்டாக அது நம்ம வந்து போய் இப்படி வரும்போது கண்ட்ரோல் என்ட்ரை கொடுத்து நான் வந்து கலர் அந்த இடத்துல அப்ளை பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி விழும்னா ஒரு சேஃபே இல்லாத மாதிரியே விழும். இப்போ இந்த இடம் எடுத்துக்கோங்களேன், இந்த இடம் வர்றப்போ உங்களுக்கு ஒரு சேஃபே இல்லாத மாதிரி வருது. அதுவே பென் டூலில் வந்து நம்ம இங்கேருந்து இப்படி எடுக்கும் போதே கரெக்டாக அந்த சேஃபுக்கு எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த சேஃபு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த பென் டூலோட ஒரு மெத்தடு. அந்த பென் டூலை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு மெத்தடு. இப்போ இந்த பென் டூலை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போடுறப்ப நமக்கு அந்த சேஃப் கரெக்டாக தெரியுது. இதே அந்த பென் டூலில் கொஞ்சம் சொதப்பினாலும் அதோட ஐப்ரோட சேஃபே மாறிடும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி அந்த பென் டூலை எடுத்துகிட்டு இந்த டூப்ளிகேட் லேயரை வந்து ஆஃப் பண்ணி இந்த ஒரிஜினல் லேயரை வச்சுக்கிட்டு இது உள்ளே அந்த ஒயிட் கலர் எவ்வளோ தூரம் நமக்கு போகுதுன்றதை தெரியணும். இப்போ இந்த இடத்துல நான் பென் டூலை போட்டு இது வரைக்கும் இப்படி கொண்டு வரேன். கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சு இவ்வளோ தூரம் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கரெக்டாக உங்கள் லெவலை பார்த்து கட் பண்ணிக்கங்க. பென் டூல் அப்படி உங்களுக்கு இன்னும் வரல போட தெரிலனா ரெகுலராக அந்த பென் டூலை மட்டுமே கரெக்டாக அந்த சேஃபுக்கு ஏற்ற மாதிரி பென் டூல் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லேயர் ஆன் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது உள்ளே இருக்கிற கலர்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் வந்து இப்படி இழுத்து விட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு இங்கே சைடில் இருக்கிற இந்த கலர்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே அப்ளை பண்ணிடுவேன். இப்போ டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐபாட்டோட ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுள்ள இருக்கிற ஹைலைட் முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா,
சில பேருக்கு இந்த கண்ணோட சுருக்கம் வந்து எப்படி கிரேட் பண்ணுறதுனே தெரியாது. ஓகேங்களா? அப்போ அந்த கண்ணோட சுருக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போது சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வந்து கரெக்டாக தெரியும், சில இமேஜில் வந்து தெரியாது. அப்போ அந்த இடத்துக்கிட்ட இப்படி தான் வருன்றதை நம்மளே ஒரு கற்பனையில் அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ அந்த சுருக்கம் வருதுன்றது எனக்கு இந்த இமேஜில் தெரியாது. இருந்தாலும் நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு தான் அதை வந்து நம்மளாக வந்து ஒரு சுருக்கத்தை வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும், 2 சைடு லைட்டாக மட்டும் சுருக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கிட்ட நமக்கு கீழே இறங்கும் போதே தெரியும். அங்கே பென் டூலில் போட்டு கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கலரில் அப்படியே ஸ்மச் பண்ணி லைட்டாக வளைச்சி விட்டுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற கலரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்மச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ டீசெலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல சின்னதாக ஒரு சுருக்கம் வளைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். இதே சில இமேஜெல்லாம் சுருக்கம் நிறையா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து ஸ்மச்சிங் பண்ணி முடிச்சுட்டு கலர் கரெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்க இப்படி இருக்கும். அதாவது ஸ்மச்சிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது இதை டூப்ளிகேட் லேயர் போட்டு இதில் நான் என்ன கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மேஜிக் டூலை எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணி கலர் வந்து கலர் பேலன்ஸில் போய்ட்டு நான் ஏற்றும் போது எனக்கு என்ன ஆகும்னா, இது ஒரு கலராக ஏறும், இது ஒரு கலராக ஏறும். அப்போ எனக்கு ரெண்டுமே ஒரே லெவலாக இருக்காது. நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேச்சுரேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த லைட்னஸ் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரொம்ப பிரைட் பண்ணிக்கிறேன். இப்போ பிரைட் ஆனது நமக்கு என்ன ஆகிடுச்சு, பியூர் ஒயிட்டாக ஆகிடுச்சு. ஓகேங்களா? மறுபடியும் நான் 2வது ஸ்டெப்பு கண்ட்ரோல் யூவை கொடுத்து லைட்னஸ் சேச்சுரேஷனில் போயிட்டு லைட்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் டிம் ஆக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு, ரெண்டுமே ஒரே லெவலாக டிம்மாக இருக்குது. இதுவும் டிம்மாக இருக்குது, அதுவும் டிம்மாக இருக்குது, பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் ஏற்றுறப்ப நமக்கு என்ன ஆகும், ரெண்டுமே ஒரே கலராக ஹை ஆகும். ஓகேங்களா? இப்போ 2வது ஸ்டெப்பு கலர் பேலன்ஸில் போயிட்டு மிட்டோன்ஸ்லேயும் லைட்டாக ப்ளூ ஏற்றிக்கிறேன். அதே மாதிரியே ஹைலைட்ஸ்லேயும் லைட்டாக ப்ளூ ஏற்றிக்கிறேன். கொஞ்சமாக வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா சியானு கொஞ்சமாக இப்படி வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்துட்டு செலக்டில் டீசெலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐபாட்டோட அந்த ஒரு லெவல் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஆகிடும். இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் டூல் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சில இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸில் வந்து அந்த ரவுண்ட் டூல் போடுறதுக்கான ஒரு எஃபெக்ட் வந்து அதுலேயும் இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். சில இமேஜில் நம்மளாக கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்ட் டூலை நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டு ப்ரஷ் டூலில் போயிட்டு ஒரு சாஃப்டான ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். நல்லா பார்த்துக்கு, இதுக்கு நான் எடுக்கிற ப்ரெஷ்ஷு சாஃப்டான ப்ரெஷ்ஷு எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வெளியே தான் பண்ண போகிறோம். ஏன்னா மேலே தான் நமக்கு ஷேப் இருக்க போது, கீழே தான் ஷேடாக இருக்க போகுது. அதுக்காக நம்ம கீழே பண்ணிக்கிறோம். இங்கே கலர் பாக்ஸில் எப்பயுமே மினிமம் நம்ம வந்து இந்த கண்ணுக்கு உள்ள கலர் கொடுக்கும்போது என்னென்ன கலர் யூஸ் பண்ணோம்னா, லைட்டாக வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம், ஒரு காப்பி கலரில் யூஸ் பண்ணலாம், ஆரஞ்சு கலரு, கொஞ்சம் லைட்டாக க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எஃபெக்டில் நிறைய யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ரோஸ் கலரும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு இதோட ஒப்பாசிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு 10, 12 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக லைட்டாக அப்படி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். 2வதாக வந்து கொஞ்சமாக அப்படி அப்ளை பண்ணுறேன். 3வதாக லாஸ்ட்டாக கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஓரளவுக்கு எனக்கு அந்த ஒரு ஷேப் வளைஞ்சி போகிற மாதிரி கிரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரியே கொஞ்சமாக அந்த பென் டூலில் ஷேப் டைனாமிக் இதெல்லாம் வந்து ஸ்மூத்திங்லாம் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து 7/0 தான் இது CS6 தான் பண்ணணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து 7/0 அந்த கோடு போடுறது மட்டும் சொல்லிடுறேன். இங்கே கொஞ்சம் ஹையாக இருக்கிற ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுக்கிங்க. வச்சுட்டு லைட்டாக நமக்கு அந்த முனையில் அந்த லாஸ்ட் அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் இருந்து லைட்டாக ஒரு கோடு, அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோடு, அப்புறம் பெருசாக ஒரு கோடு, சின்னதாக ஒரு கோடு, பெருசாக ஒன்று, சின்னதாக ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணோட வந்து நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணோட ஹைலைட்
ஓகேங்களா. அந்த கண்ணோட அந்த ஒயிட் கலர் டாட் கொடுக்க போகிறோம். அந்த ஒயிட் கலர் டாட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து எப்பயுமே 100 வைக்காதீங்க. ஏன்னா சில இமேஜில் வந்து அந்த ஒயிட் கலர் டாட் வந்து பிரைட்டாக இருக்கும், அப்போ 100 வைக்கலாம். சில இதில் டிம்மாக இருக்கும், அப்போ ஒரு 80 70 இந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்பயுமே ஒரு கரெக்டாக இருக்கட்டுமேன்றதுக்காக ஒரு 80 இந்த ரேஞ்சில் வைக்கிறேன். ஓகேங்களா. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து எங்கே போகுதுன்றதை பழைய லேயரில் ஆஃப் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டாட் மட்டும் இந்த கேக் காமிக்குது, மீதி ரெண்டுமே வந்து ஒரு ஷேடாவாக காமிக்குது நமக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிற இடத்த வந்து இந்த லேயர் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஷேடோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் டூலை எடுத்துகிட்டு அந்த ஷேடோ இருக்கிற மாதிரியே வளைவாக வந்து பார்த்திங்கன்னா பென் டூலை போட்டுக்கணும். அந்த ஷேடோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் போதோ அது மாதிரி பென் டூலை போட்டு கண்ட்ரோல் என்டரை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்துட்டு இப்போ ப்ரஷ் டூலில் போயிட்டு ஒரு சாஃப்டான ப்ரஷ் எடுத்துக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. ஒரு சாஃப்டான ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட் கலரில் ஒப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சொன்ன மாதிரியே ஒரு 10 இந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ரெண்டுமே ஓகேங்களா, இந்த ரெண்டு இடத்துக்குமே கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஷேடோ அடிக்கிற மாதிரி ஒரு ஷேஃபை மட்டும் நம்ம காமிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு அழுத்து கொஞ்சம் கம்மி வந்து இப்போ ஒரு இப்போ டீசலைட் நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு இடமும் கொஞ்சம் லைட்டாக ஷேடோ அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. இந்த லேயர்லேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த சைடு உங்களுக்கு ஒரு ஷேடோ அடிக்கிற மாதிரி உங்களுக்கே கிரியேட் ஆகும். இதை வந்து எப்படி கொடுக்குறதுனா இந்த மாதிரி பென் டூலை போட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி பென் டூலை போட்டு வளையிற மாதிரி பென் டூலை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கலர் வந்து அப்ளை பண்ணி விட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் டாட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மறுபடியும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே இந்த மேஜிக் டூலை கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி ஸ்மச்சிங் டூலில் போயிட்டு நமக்கு தேவையான ரெட் கலரை வச்சு லைட்டாக ஸ்மச் பண்ணி வர்றதா. ஏன்னா இந்த மாதிரி டாட் கொடுக்குறதா அவ்வளோக்கு நமக்கு வந்து பெரிய விஷயமா இல்லை. அந்த இதில் வந்து நம்ம கலர் தான். இப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணி அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே ஸ்மச் பண்ணி விடுறேன். ஓகேங்களா. ஏன்னா லைட்டாக எனக்கு வந்து அந்த இடத்துல ரெட் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படியே கொஞ்சமாக வந்து ஒரு டாட் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்து ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த இடத்துலையும் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ஒரு கலர் மாதிரி இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ டீசலைட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னா அந்த ரெட் கலரில் நம்ம போடுற அந்த டாட் வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். ஸோ இதுதான் விஷயமே. இந்த மாதிரி தான் ஒரு ஐபாட்டை வந்து கரெக்டாக ஒரு லெவலாக பண்ணணும். அதாவது ரொம்ப கார்ட்டூன் மாதிரி ஆகிடாமல் ஒரு நல்ல ஒரு நேச்சுரலாக டைம் எடுத்து பொறுமையாக அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்ஃபுட்டில் பார்க்குறப்ப நம்மளா அதாவது இந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோன்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே நீங்கள் அவுட்ஃபுட்டில் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது அது நேச்சுரலாக இருந்ததுன்னா நீங்கள் ஓரளவுக்கு அந்த ஐபாட்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். பார்க்க நேச்சுரலாகவும் இருக்கணும், அந்த ஷேஃபும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப இப்போ இதில் வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னுமே நம்ம கலர் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் அந்த ஹேர் போட போகிறோம். அந்த கண்முடி தூக்கிட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். இதெல்லாம் வந்து ஹேர் போடும்போது ஓகேங்களா. ஹேர் போடுறப்ப அது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ ஐபார்ட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மச் பண்ணிவிட்டு ஐப்ரோ கட் பண்ணி அதுக்கு பிளாக் கலர் அப்ளை பண்ணி அது உள்ள ரவுண்ட் டூல்லாம் போட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லாம் கொடுத்து பேக்கெலாம் வந்து ஸ்மச் பண்ணி ஒரு கலரை கொடுத்து எப்படியெல்லாம் ஒரு ஐபாட்டை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு தான். ஓகேங்களா. ஐபாட்டை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜோட அவுட்புட் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஐபாட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ண போகிறீங்க. ஸோ எந்த ஒரு ஐபாட் ஒர்க் பண்ணாலும் ஒரு ஃபேஸுக்கே முக்கியமாக நம்ம அந்த ஐபாட்டை கரெக்டாக பண்ணால் தான் அது ஷேப் பார்க்க ஒழுங்காக இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபேஸோட இதுவே வந்து மாறிடும், பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ரொம்ப கார்ட்டூனாக இல்லாமல் நேச்சுரலாக கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிற ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் போடுற வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு அவுட்புட்டு கிடைக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கான ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஸோ இந்த வீடியோ அளவு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அதுவே போதும். இன்னும் உங்களுக்கு எதனா வந்து குறைகள் இருந்தாலும் உங்களுக்கு எதனா ஒரு மிஸ்டேக் இந்த வீடியோ எனக்கு போடலன்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.